எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கடலப்பருப்பு, மிளகாய், மல்லி, வெந்தயம், அப்புறம் உப்பு போட்டு வதக்குறேன். இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10 வச்சுருக்கிறேன், பூண்டு 10 வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டும் வதக்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு வந்து தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பொடியை கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இந்த காரமெல்லாம் வந்து கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். இது வதங்கினதுக்கு அப்புறமா பார்ப்போம். கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு வெந்தயமும் கடுகும் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா வதக்கணும். இல்லை வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதையும் 2 வதக்கிட்டு நம்ம புளி கரைசலை எடுத்து ஊற்றலாம். நம்ம வதக்கிட்டு நம்ம வச்சு தண்ணி ஊற்றிருக்கோம் ஒன்று கழுவி. இப்போ புளி கரைசலை மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் எடுத்து ஊற்ற போகிறோம். இது கொதித்ததும் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை அதில் போடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை, ஸ்டஃபிங் கத்திரிக்காயை இப்போ நம்ம இது உள்ளே போட்டுடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.